நேராக. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களில் மிகச் சிறந்தவர் குர்ஆனைக் கற்று பிறருக்கும் அதனைக் கற்றுக் கொடுப்பவர்தான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். பெரும்பாலான ஹதீஸ் கிரந்தங்களில் மேற்குறிப்பிட்டவாறே இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸின்படி முதலில் தான் குர்ஆனைக் கற்று பிறகு மற்றவருக்கு கற்றுக் கொடுத்தவர், அதாவது 2 வித அமல்களையும் செய்தவர் என்ற சிறப்பிற்குரியவராகிறார். வேறு சில கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் உங்களில் மிக சிறந்தவர் குர்ஆனைக் கற்றவர் ஆவர் அல்லது கற்றுக் கொடுப்பவர் ஆவார் என்பதாக இரு நபர்களாக பிரித்து கூறப்பட்டுள்ளது. இதன்படி கற்றுக்கொள்பவர் அல்லது பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் இருவருக்கும் தனித்தனியே இந்த சிறப்பு கிடைக்கிறது. பரிசுத்த திருவேதமாகிய குர்ஆன் ஆகிறது தீனுடைய அடிப்படையாக இருப்பதால் அது நிலைத்து இருப்பதிலும் அதன் கொள்கைகள் பரப்பப்படுவதிலும் தான் தீனுடைய வளர்ச்சி இருக்கிறது. எனவே அதனை கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் சிறந்தது என்பது தெளிவான விஷயமாகும். அதனை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனினும் கற்றுக்கொள்ளுதல் கற்றுக் கொடுத்தல் என்பதின் வகைகள் பல இருக்கின்றன. அவற்றில் பரிபூரணமானது அதனுடைய கருத்துக்கள் நோக்கங்கள் அனைத்தையும் விரிவாக்க கற்றுக்கொள்வதாகும். அவற்றில் மிக குறைந்த அந்தஸ்து அதனுடைய வார்த்தைகள் படிக்க மட்டும் கற்றுக்கொள்வதாகும். கூறப்பட்ட ஹதீஸின் கருத்தை வலியுறுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ள மற்றொரு ஹதீஸ் ஹஸ்ரத் சமீத் இப்னு சலீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது குர்ஆன் ஷரீஃபின் விளக்கம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் உலக செல்வங்களில் ஏதேனும் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள மற்றொரு மனிதனை பார்த்து, இவர் நம்மை விட சிறந்தவர் என்று கருதுவரானால், அல்லாஹு தஆலா தன்னுடைய வேதத்தின் மூலமாக அவருக்கு வழங்கிய பாக்கியத்தை அவமதித்தவர் ஆவார். அல்லாஹ்வின் திருவசனமாகிய குர்ஆன் ஷரீஃப் மற்றெல்லா வசனங்களை விட மிக சிறப்பானதாக இருப்பதால் அதனை கற்பதும் கற்றுக் கொடுப்பதும் அனைத்து விஷயங்களை விடவும் சிறப்பானது என்பது தெளிவான விஷயமாகும். அல்லாஹ்வின் பரிசுத்த வேதத்தை கற்றுக்கொண்டவர் நபித்துவ ஞானங்களை தன் தலையில் சேமித்து கொண்டவர் ஆவர் என்ற ஹதீஸை அல்லாமா முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அல்லாஹு தாலாவை நேசிப்பதன் அடையாளம் அவனுடைய பரிசுத்த வேதத்தின் நேசம் மனதில் இருப்பதாகும் என்று சஹல் துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். அமளிகள் நிறைந்த கியாமத்து நாளில் அர்ஷுடைய நிழலில் இடம்பெறக்கூடிய மனிதர்களின் பட்டியலில் முஸ்லிம் குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்று தந்தவர்களின் பெயர்களும், சிறு வயதிலேயே குர்ஆனை கற்று பெரியவர்களான பின் அதனை ஓதி வருவதை கடைபிடிக்கின்றவர்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன என்பதாக இஹ்யாவுடைய விரிவுரையில் எழுதப்பட்டுள்ளது.